உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு ரொம்ப யூனிக்கா ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த மாசம் எனக்கு என்ன நடக்க போகுது, இந்த மாசம் நான் எதெல்லாம் பார்ப்பேன், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கிரகங்கள் இந்த மாதம் என்னை எப்படி எல்லாம் இயக்க போகுது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து மாத ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னன்னா நவம்பர் மாதம். நவம்பர் மாதம் ஒவ்வொரு கிரகமும் என்னெல்லாம் பண்ண போகுது, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது, முதல்ல பிளானட்டரி பொசிஷன் எப்படி எல்லாம் இருக்கு, என்னென்ன பயிற்சிகள்லாம் இருக்குன்றவ. என்னமோ போன தடவை நீங்க சொன்னீங்க குரு அதிச்சாரமா வரப்போறாரு, அதாவது இதாவது இந்த மாசம் நம்ம என்ன நல்லவைகள் எல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹானஸ்டா சொல்லலாம் இந்த தடவை எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு நன்மை தரக்கூடிய மாதமாதான் கண்டிப்பா மலர காத்திருக்கிறது. ஏன்னா குரு என்னதான் அதிச்சாரமா பயிற்சியானாலும் அப்படியே கொஞ்ச நாள்ல திரும்ப எகைன் வக்ரமாயி திரும்ப கொஞ்ச நேரம் இருந்து அப்படியே மேல போறாரு. சோ உண்மையா சொல்லணும்னா இந்த நவம்பர் மாதம் ஒரு மாதம் அப்படின்றது எல்லா ராசிக்கார கட்லியும் மழை தான், அந்த அளவுக்கு உலகத்திலையும் மழை. ஓகே, அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு நன்மையை தரக்கூடிய மாதமாகத்தான் இந்த நவம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. சரி வாங்க, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதத்தில் இந்த பெயர்ச்சிகள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் அமைய போகுதுன்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கும் போது 1ஆம் தேதி நவம்பர் மாசம் அசோஷியல் சுக்ரன் 6ஆம் இடத்தில் கொஞ்சம் வலு குறைந்து நீச்சமாக இருக்கிறார். ஒரே ஒரு நாளைக்கு தான், அப்படியே ஒரு நாள் 2 நாள் தாண்டி அப்பாடி உழுங்கரா சாமி அப்படின்ற மாதிரி தன்னுடைய சொந்த வீட்டில் துளாராசியில போய் சுக்கிரன் ஆட்சி பலம் பொருந்தி தன்னுடைய ஆளுமையை செலுத்த போகிறார். சூப்பரா இருக்க போகுது. ஓகே, சனி வக்ரம் அப்படியேதான் இருக்கு அந்த இடத்துல. அதுவும் எஸ்பெஷலி இந்த கொஞ்சம் 27 தேதிக்கு அப்புறம் வக்ரமா இருந்த சனியும் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். இது ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, அதுக்கப்புறம் மிதுனத்துல இருந்த குரு அப்படியே அதிச்சாரமாக கொஞ்சம் ஸ்பீடா இறங்கி கடகத்தில் உச்சமாகி இருக்கிறார். உச்ச குருவாக இந்த அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார். சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் அப்படியே துலாம் வீட்டுல சஞ்சரிச்சிட்டு இருந்த புதன் அப்படியே அங்க போயிட்டாரு. ஆனாலும் வக்ரகதியில் எகைன் திரும்ப துலாம் வீட்டுக்குள்ளே வரப்போறார். இது வரைக்கும் செவ்வாய் புதன் இங்க ஒரு காம்பினேஷன், திரும்ப விருச்சகத்துல செவ்வாய் புதன் காம்பினேஷன், திரும்ப எகைன் வக்ரமாயி சூரியனோடு சேர்ந்து அமையக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. கிட்டத்தட்ட 16ஆம் தேதி எப்பயும் போல சூரியன் தன்னுடைய பெயர்ச்சியை தன்னுடைய அமைப்பில் செலுத்த போகிறார். ஓகே, எங்க இருந்து இது வரைக்கும் கொஞ்சம் ஐப்பசி மாசம் வலு குறைவாக இருக்கக்கூடிய சூரியன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே நகர்ந்து செவ்வாய் வீடான விருச்சக வீட்டில் இருக்க போகிறார். தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மிதுன ராசிக்காரர்களை எப்படி இருக்க போகுது இந்த நவம்பர் மாதம் சொல்லும் போதே எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. பாத்தீங்களா, எக்ஸைட்மெண்ட் ஆறேன் நான். அந்த அளவுக்கு ஒரு 6 மாதமா வச்சு செஞ்ச காலம் இப்பதான் ஒரு ஆறுதலா ஏதோ இப்படி காட்ட போகுது போல. போன மாசத்துல இருந்து ஆரம்பிச்சு போயின்னா சொல்லக்கூடாது, நல்லாதான் இருக்கீங்க, இன்னும் சூப்பரா இருப்பீங்க. இந்த தடவை மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்றது, 2ஆம் இடத்துல குரு, 10ஆவதுக்கு நம்ம வேற ஃப்ரெண்டோட சேர்ந்து இருக்க போறோம். இது வரைக்கும் அப்படியே செவ்வாயோட இருந்து நெருப்புடா கபாலிடா மாதிரி ஏதோ ஒரு ஹெல்த் பிரச்சனை, பண பிரச்சனை, எங்க போனாலும் வம்பு தும்பு சண்டைக்கே போற மாதிரி இருக்கு. வீட்டுல விட்டா புடிச்சிருவேன் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது. அலைச்சல் அதிகமா இருந்தது. ஒரு மாதிரியான என்ன சொல்றது, சொல்லவே தெரியல. யாராவது சும்மாதான் பேசுறாங்க, ஆனா எனக்கு என்னமோ கோவமா வருது, இல்ல யார்ட்டையும் பேசாம என்ன விட்டுருங்கப்பா நான் அமைதியாயிடுறேன், இந்த மாதிரியான ஒரு தன்மையெல்லாம் இருந்ததெல்லாம் மாறி இந்த நவம்பர் மாதம் பிறக்கும் போதே வேற லெவல் மாஸ்க் காட்டுறதுக்கான அமைப்பாகத்தான் இருக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு மனம் மகிழ போகிறது, சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்க போகுது, செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்க போகுது. 12ஆம் அதிபதி ஆட்சி வாங்கி உட்கார்ந்து இருக்கும் போது, அவரோட சொந்த வீட்டுல இருக்கும்போது வேற என்ன வேணும்? நிம்மதியா தூங்குவீங்க. தூங்கவே மாட்டீங்கல்ல, இனிமே தூங்குவீங்க. நிம்மதியான தூக்கம், சந்தோஷமான தூக்கம், நிறைவான தூக்கம், சுகமான தூக்கம். நிறைய பெட் கவரு, பெட் ஸ்ப்ரெட்டு, கொஞ்சம் சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கொஞ்சம் அப்படியே ராயலா இருக்கிறதுக்கான விஷயங்கள். நிறைய பேர் வீட்டுல சோஃபா வாங்கி போடுறது, இல்ல என்னதான் சோஃபா இருந்தாலும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி கொஞ்சம் ரெக்லைன் சோஃபாலாம் வாங்குறது, கொஞ்சம் ஒரு மாதிரி சுகம்காக சில விஷயங்கள் மேற்கொள்ளுதல், சுகம் சார்ந்த சில விஷயங்களை இண்டிகேட் பண்றது, இருக்கிறதெல்லாம் போதும், கொஞ்சம் ஏதாவது வீட்டை சரி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய கர்டன் வாங்கி போடுறது. அதான் வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு நிகழ்வு, அதற்கான ஒரு முன்னேற்பாடு, ஏதோ ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் எந்த நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு போன ஒரு 24 தேதியில இருந்தே ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் பிளான்டோட பொசிஷன்லாம் அது மாற ஆரம்பிச்சது. மேபி சுக்ரன் மட்டும்தான் இப்போ 2ஆம் தேதிக்கு அப்புறம் நகர போறாருன்ற பட்சத்துல கண்டிப்பாக இது வரைக்கும் இல்லாட்டி கூட 2ஆம் தேதிக்கு மேல சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமா இருக்கு. எப்பயுமே புதனும் சுக்ரனும் ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு 2 பேரும் சேரும் போதுதான் ஒரு
நல்ல நிகழ்வுகள் நடக்கும் குடும்பத்துல. ஒரு மாதிரி மன ரீதியாகவும் சரி, பண ரீதியாகவும் சரி, ஒரு மாதிரியான ஒரு அந்த ஸ்கேல் வச்சிருப்போம். அந்த ஸ்கேலுக்கான ஒரு அமௌண்ட் வர்றது எல்லாமே இந்த புதன் சுக்கிரன் காம்பினேஷன் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிகழும் போது வாய்ப்புகள் உண்டு. அந்த வகையில இப்ப இந்த தடவை பார்த்தோம்னா சூப்பரா இருக்கு. 12ஆம் இடம் அப்படின்றதே வந்து ஒரு மாதிரி இப்படியே அப்படிக்கா வந்தீங்கன்னா இது 5ஆம் இடமும் கூட வேற லெவலுங்க. நிறைய பேருக்கு வந்து ஃபாரின் டிராவல் மேற்கொள்ளுதல், இல்ல ஃபாரின்ல இருந்து ஏதோ ஒரு ஐட்டம் வர்றது, அப்ராட் போறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுதல், இல்ல அப்ராட் போறதுக்கான வாய்ப்புகள் உங்களை நோக்கி வருதல், நிறைய போய் படிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த படிப்புக்கான ஒரு நுழைவுச்சீட்டு உங்களை தேடி வருதல் அப்படின்ற மாதிரி இந்த தடவை நல்லவைகள் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதிகரிக்கலாம். அதுவும் வந்து நாட் ஒன்லி சின்ன விஷயம், குருனாலே வந்து பெருநிதிக்கு இறைவன் நான் சொல்லிட்டே இருப்பேன். பெரும் நிதிக்கு இறைவன் அப்படின்பாரு என் குருநாதர். அந்த மாதிரி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்ன்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் ஓடி அதற்கான ஒரு கடன் கிடைக்கும். ஏன்னா குருவே பேங்கர் தான். அப்ப 2ஆம் இடத்துல அதுவும் உச்ச குருவாக அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய தசா புத்தி சரியா இருக்கிற பட்சத்துல லட்சக்கணக்கில் நல்ல கோடிக்கணக்கில் கடன் கிடைக்கும். இப்போ ஒரு விஷயம் சொல்லட்டுமா, உங்கள்கிட்ட மட்டும் சீக்ரெட் சொல்றேன். உங்களுக்கு கடன் இருக்குன்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன்னா 50 லட்சம் 20 லட்சம் 10 லட்சம் ஏதோ ஒரு கடன், அது ஹவுஸ் லோனா இருக்கட்டும், அது வந்து ஹோம் லோனா இருக்கட்டும், பர்சனல் லோனா இருக்கட்டும், கார் லோனா இருக்கட்டும், வீட் லோனா இருக்கட்டும், எல்லார விட உங்களால இந்த கடனை கட்டுற அளவுக்கு கடவுள் உங்களை ஆசீர்வாதம் பண்ணனால தானே கடன் வாங்க முடியுது. யோசிச்சு பாருங்க. 50 லட்சம் சும்மா கொடுத்துருவான். அப்ப 50 லட்சம் வாங்குற அளவுக்கு நம்மளுடைய ஜாதகம் வலிமையாக இருக்கிறது. 1 கோடி வாங்குற அளவுக்கு நம்மளுடைய ஜாதகம் தகுதி. அப்ப தனித்தன்மையா நீங்க இருக்கீங்க. இந்த பிறவி கர்மான்றது ஏதோ ஒரு கடன்ல தான் தீரப்போகுது. அது இந்த மாதிரியான ஒரு கடன்ல இருக்கேன்னு நினைச்சுக்கோங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு பெரிய கவலை என்னன்னா அவங்களுடைய கடனையும் அந்த வருமானத்தை நினைச்சுதான் அவங்க எப்பயுமே கவலைப்பட்டு இருப்பாங்க. இந்த தடவை அதெல்லாம் மாறி நல்லவைகள் எல்லாம் கூடி வரத்துக்கான காலம், சுப விரயங்கள் அதிகரிக்க போயிருக்கு. 10ஆம் இடத்திற்கு குரு பார்வை அப்படின்றதே வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய தொழிலுக்கான முன்னேற்றம் அதிகரிக்க போகுது. தொழில ஒரு இன்கிரிமெண்ட், ஒரு ப்ரமோஷன், தொழிலுக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு, வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுது, வேலைக்காக சில விஷயங்களை மேற்கொள்ளுதல், கருமம் சார்ந்து கருமிகள் சார்ந்து சில விஷயங்கள் எல்லாமே கிளென்ஸ் ஆறது, நெகட்டிவிட்டி எல்லாம் அதுவாகவே அப்படியே மறையிறது. ஏதோ ஒரு வழிபாடு, ஏதோ ஒரு வாட் இட் இஸ், உங்களுடைய மதம் சார்ந்து உங்களுடைய இனம் சார்ந்து உங்களுக்கான என்னென்ன வழிபாடுகள் இருக்கிறதோ உங்க குலம் சார்ந்த வழிபாடுகள் எல்லாம் இந்த தடவை மேற்கொள்ள போறீங்க. நிறைய மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை மனதிற்கு பிடித்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்க போகுது. நான் சொன்னேன் மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. மகிழ்ச்சி என்பது மற்றவர்கள் கொடுப்பது. ஸோ இந்த தடவை மற்றவங்க எல்லாமே உங்களை வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளே எல்லாருக்குமே கொடுத்துட்டே இருக்கோமேன்ற மாதிரி தாட் ப்ராசஸ் போய் இல்லை எப்பயுமே நான் கொடுக்குறேன் நீ கொடு அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் எப்பயுமே உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் மிதுனத்துக்கு. இந்த தடவை அதெல்லாம் இல்லாம போயிட்டு போறான், போ நம்மளே கொடுப்போம், அப்ப நம்மளே கொடுப்போம்னு சொல்ற அளவுக்கு இந்த தடவை வந்து கடவுள் உங்களை பிளஸ் பண்ண போறாரு. ஸோ மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நல்லா எழுதி வச்சுக்கோங்க. வேலையில் இருந்த சுணக்கமான நிலையெல்லாம் மாறி சந்தோஷம் அதிகரிக்க போகிறது. வேலை வாய்ப்பு கூடி வரப்போகிறது. இந்த நவம்பர் மாசம் அது எஸ்பெஷலி 15ஆம் தேதிக்கு அப்புறம் வெற்றி வகை சூட போறீங்க. சூரியனுடைய டிரான்சிட்டுமே அப்படியே விருச்சகத்துக்குள்ள போகும்போது கிட்டத்தட்ட 11ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்த ஒரு அமைப்பு அப்படின்றதே 3-11 இயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இயங்கும் போது நிறைய 15ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு டிரான்ஸ்ஃபரையோ இல்ல வேலையில் ஒரு அப்ரிசியேஷனையோ இல்ல வேலை இல்லைன்னு சொல்றவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பையோ கொடுப்பதற்கான நிகழ்வுகள் நடந்தே தீரும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஓகே, மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் ராசிநாதன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வக்ரம் அடைய போறாரு அப்படின்ற போது உள்ளுக்குள்ள தேவையில்லாம நம்மளுக்குள்ளேயே ஒரு தாட் ப்ராசஸ் வர ஆரம்பிச்சிடும். அந்த முளையிலேயே கட் பண்ணிடுங்க. எப்பவுமே எதுக்கு நம்ம ராசி பலன் பாக்குறோம், எப்போ வந்து சூப்பரா எப்போ வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணுன்றதுக்காண்டி. அதனால இந்த தடவை நீங்க எதுல கவனமா இருக்கணும்னா உங்ககிட்ட நீங்க கவனமா இருக்கணும். என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, நம்ம கிட்ட நம்ம கவனமா இருக்கணும். தேவையில்லாம நம்மளுக்குள்ள எழக்கூடிய அந்த தாட் இருக்குல்ல, அதுல எல்லாம் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. என் பின்னாடி கடவுள் இருக்கான் அப்படின்ற நம்பிக்கையை நீங்கள் உங்கள் மனதிற்கு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே 3ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் வலுவா இருக்காரு, வலு குறைஞ்சிருக்காரு. திரும்ப ராசிநாதன் வந்து வலு குறைஞ்ச நிலையில வக்ரமாய் அப்படி வரப்போறாரு. இந்த காம்பினேஷன் எல்லாம் சேர்க்கும் போது எனக்கு மட்டும் ஏன்னு யாருக்கும் வெளியில எல்லாம் சிரிச்சா கூட உள்ளுக்குள்ள நைட்டு படுக்கும் போது அப்படியே ஒரு மாதிரியான ஒரு அனலைஸ்மெண்ட் ஓடும் பாருங்களேன். அதே தேவையில்லாத உங்களை வந்து ஒரு மாதிரியான ஒரு பிளாக்கேஜை கொடுத்துருது. எப்பயுமே பாசிட்டிவா இருக்கிறதுக்கும் நெகட்டிவா இருக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரே ஒரு நூலளவு தான் வித்தியாசம். அந்த நூலளவு வித்தியாசம்ன்றது உங்க மனம் சார்ந்துதான் நிகழும். இந்த தடவை மனம் சொல்லக்கூடிய இடத்துல போய் குரு அமர்ந்திருக்கிறதுனால நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாதுன்ற தெளிவு கிடைக்கும். அவங்கள பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அப்படி போலாமா இப்படி போலாமா நீங்க யோசிச்சுட்டு இருந்ததெல்லாம் மாறி கரெக்டான ஒரு பாத்வே ஓப்பன் ஆக போகுது. நீங்க அப்படி நடக்க போறீங்க. அதுவும் பூக்களால் அப்படியே கொட்ட போகுது அந்த நடை. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ரெட் கார்பெட்லாம் 2வது விஷயங்க. பிரபஞ்சமே உங்ககிட்ட இருக்குன்ற மாதிரி பூமலை புரிய போகுது. அந்த அளவுக்கு இந்த தடவை ஒரு சூப்பரான ஒரு டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கு. நீங்க முறையா சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா
லைஃப்ல ஜெயிச்சிடுவீங்க. இல்ல நான் சொன்ன மாதிரி தேவையில்லாத ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளேயோ இல்ல தேவையில்லாத ஒரு ஏன்டா இப்படி அப்படின்ற மாதிரியான அமைப்பு போறதுக்கும் சில கிரகங்கள் உங்களை வந்து இழுத்துட்டு போகும். அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் போதும். வேற ஒண்ணும் பெருசா வந்து இந்த தடவை மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நிலைப்பாடு மோசமா இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. மனதுக்கு பிடிச்ச நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது. அது என்ன மனதுக்கு பிடிக்குதோ உங்களுக்கு தானே தெரியும். உங்க மனசுக்கு தேவைப்படுற உங்க மனசுக்கு பிடிச்ச அது யாரா இருக்கலாம். அது மிதுனராசி குழந்தையா இருந்தா ஒரு சாக்லேட் வாங்குறதா இருக்கலாம். மிதுனராசி ஆளா இருந்தா ஒரு பைக் வாங்குறதா இருக்கலாம். இன்னொரு மிதுனராசிக்காரங்களுக்கு ஒரு போன் வாங்குறதா, இன்னொரு மிதுனராசிக்காரங்களுக்கு ஒரு மிக்சி வாங்குற ஏதோ ஒண்ணு. நீங்க எதை வாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ அதை வாங்குவதற்கான பொருளாதாரமும் இந்த தடவை முன்னேறி அதற்கான வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரப்போகுது. நவம்பர் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எக்ஸ்பெஷலி சூப்பரா இருக்கு. கவலையே பட வேண்டாம். ஆரோக்கியத்தில் மட்டும் கண்டிப்பான கவனம் தேவை. மிதுன ராசிக்காரங்க இஎன்டின்னு சொல்லக்கூடிய த்ரோட்டு, கண்ணு, மூக்கு, கண்ணு கூட விட்டுருங்க. இந்த தடவை சுக்கிரன் ஓகேவா தான் இருக்காரு. அதனால இஎன்டி பிரச்சனை தான் இந்த தடவை. அதனால அதை மட்டும் கண்டிப்பா பாத்துக்க வேண்டிய அமைப்பு. திடீர்னு தொண்டை கட்டுறது, கொஞ்சம் சளி தொந்தரவு அதிகமா இருக்கிறது, கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் மாதிரி வர்றது, காதுக்குள்ள குளிக்கும் போது தண்ணி போயிட்டு அப்படியே அடைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாமா காரகத்துவம். இதுவும் நடக்கும். இதுவுமே நீங்க பண்ணல, எல்லாம் மேல இருக்கவன் தான் பண்றான். ஓகேவா? அதனால அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமா இருக்கு. அது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாம் எக்ஸ்பெஷலி சூப்பர். தொட்டதெல்லாம் வெற்றி தான், தொடணும்னு நினைக்கிறதும் வெற்றி தான். அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய மிதுன ராசிக்காரர்கள் இந்த தடவை மான் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எங்க இருந்தாவது மான் பார்ப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு அநேகம் நிறைய பேர் திருப்பதியோட கனெக்ட் ஆகுது. எனக்கு திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கி கொடுக்கும். இல்ல திருப்பதி பெருமாள் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு போட்டோ உங்க கையில வந்து சேரும். இல்ல மான்களுடைய கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம், இல்ல மான் பார்க்கலாம். ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது மான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம். ஏதோ ஒண்ணு இந்த தடவை உங்களுக்கு இந்த மாதம் 1 தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள்ள 30ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக மானோடு சம்பந்தப்படும். அப்படி சம்பந்தப்பட்டதுனா லைஃப் துள்ளி ஓட போகுது, மறுல வேணாம், ஜெயிச்சிடுவீங்க அப்படின்றதை இந்த சமிக்கைகள் மூலமா தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த மான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். என்ன தெய்வத்தை இந்த தடவை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஸ்ரீமன் நாராயண வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கு. முடியும்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நாராயணன் சொல்லக்கூடிய அந்த எம்பெருமான போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது எந்த படுத்த குளம், என்ற குளம், அமர்ந்த குளம், எந்த குளத்துல இருந்தாலுமே பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அது இல்லாட்டி வீட்டுல கூட இருக்குன்னா தினம் கோவிலுக்கு தான் இந்த நேரம் போகணும். வீடா இருந்தா தினம் ஒரு 6 to 7 லைட்டா காலையில என்ன ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் எந்திரிச்சு சுப்பிரபாதத்தை போட்டு விட்டுட்டு உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதம் அந்த மகத்துவத்தை நீங்கள் உணர்வீர்கள். நிறைய பூக்களோடு கூடிய செடிகள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த தடவை மான் பார்ப்பீங்க, இல்ல பூக்களோடு இருக்கக்கூடிய செடி பார்ப்பீங்க. 2ல எது பார்த்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வாழ்க்கை பூத்து குலுங்க போகுதுன்றதை இதன் மூலமாகத்தான் பிரபஞ்சம் சொல்லும். சோ இந்த தடவை ரொம்ப நல்லா இருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு. தேவையில்லாம நீங்களா ஏதாவது ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ள போயிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. முறையா சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த 10ஆம் இடத்திற்கான அமைப்பு வேலையில் உங்க மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகளை தர காத்திருக்கிறது.